வணக்கம். இப்போ உங்க தலைமை பண்பை இன்னும் சூப்பரா மாத்தணும், அதே சமயம் நேர்மையான வழியில செல்வத்தையும் சேர்க்கணும்னு நினைச்சா இதுக்கு ஒரு 2000 வருடம் பழைய ஒரு புக்கு உதவுமா? என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? முடியும்னு சொல்லுது நம்ம திருக்குறள். வாங்க அந்த காலத்தால் அழியாத ஞானத்தை இந்த நவீன காலத்துல நாம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான லீடர்னா அவருக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும்? சரி, பணம் சம்பாதிக்கிறோம், ஆனா அந்த செல்வம் எப்படி நமக்கும் நல்லது செஞ்சு மத்தவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயமா மாறும்? யோசிச்சு பாருங்களேன். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான கேள்விகள் இல்லையா? இதுக்கான ஆழமான பதில்கள் தான் நம்ம உலக பொதுமறை திருக்குறள்ல கொட்டி கிடக்கு. வாங்க அதுல இருந்து சில முத்துக்களே எடுத்து பார்ப்போம். ஓகே, முதல்ல நாம எடுத்துக்க போற தலைப்பு ஒரு ஐடியல் லீடரோட அனாட்டமி, அதாவது ஒரு சிறந்த தலைவரோட இலக்கணம் என்னன்னு பார்க்கலாம். திருக்குறள்ல அமைச்சுன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல ஒரு மந்திரிக்கு, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு லீடருக்கு என்னெல்லாம் முக்கியம்னு வள்ளுவர் சொல்றாருன்னு பாப்போம். அப்போ அமைச்சர்னா யாரு, ஒரு லீடர்னா யாரு? வள்ளுவர் இதுக்கு ஒரு சூப்பரான டெஃபினிஷன் கொடுக்கறாரு. சரியான டூல்ஸ், சரியான டைமிங், என்ன வேலை செய்ய போறோம், அதை எப்படி செய்ய போறோம், இந்த 4 விஷயத்தையும் பக்காவா தெரிஞ்சு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த கூட முடிச்சு காட்டுறவர் தான் ஒரு உண்மையான தலைவர். இது சும்மா ஒரு விஷன் மட்டும் கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட் எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜி. ஒரு லீடர்ஷிப்க்கு 5 தூண்கள் இருக்குன்னு சொல்றாரு வள்ளுவர். 1 மென்டல் ஸ்ட்ரென்த், அதாவது மனவலிமை. 2 மக்களை பாதுகாக்கிறது. 3 நிர்வாகத்தை பத்தி கத்துக்கிறது. 4 நல்ல நூலறிவு. 5 விடாமுயற்சி. இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆனது. பாருங்களேன், மனசுல தெம்பு இல்லைன்னா எப்படி மக்களை காக்க முடியும்? கத்துக்கலைன்னா எப்படி அறிவு வளரும்? சோ உள்ளுக்குள்ள இருக்கிற கேரக்டரும் வெளியில காட்டுற பிராக்டிகல் ஸ்கில்ஸும் சேரும்போதுதான் ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப் உருவாகுது. ஒரு லீடருக்கு 2 விதமான இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. 1 மதிநுட்பம், அதாவது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், உங்க இன்னர் வாய்ஸ், உள்ளுணர்வுன்னு சொல்லலாம். இன்னொன்னு நூலறிவு, அதாவது புக் நாலேஜ், நீங்க படிச்சு கத்துக்கிட்டது. சிம்பிளா சொல்லணும்னா மதிநுட்பங்கிறது உங்க மூளை, நூலறிவுங்கிறது அந்த மூளைக்குள்ள நீங்க போட்டிருக்கிற டேட்டா. எவ்வளவு பெரிய கஷ்டமான பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த 2 அறிவும் ஒன்னா சேரும்போது அந்த லீடரை யாராலையும் அசைக்க முடியாது. ஆனா வெறும் புக்ஸ் படிச்சா மட்டும் போதுமா? நிச்சயமா பத்தாது. ஒரு சூப்பரான லீடர் உலக நடைமுறைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது தியரி மட்டும் இல்ல, பிராக்டிகல் நாலேஜ், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ்னு சொல்றோமே, அது ரொம்ப முக்கியம். அந்த அனுபவம் தான் ஒரு தலைவருக்கு உண்மையான பவரை கொடுக்கும். இததான் வள்ளுவர் ரொம்ப அழகா ஆணித்தரமா சொல்றாரு. சரி, லீடர்ஷிப்பை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம 2வது முக்கியமான பகுதிக்கு வரோம். அதுதான் செல்வம், அதாவது பணம், வெல்த். திருக்குறள்ல பொருள் செயல் வகைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இதுல செல்வத்தோட பவர் என்ன, அதை சம்பாதிக்கிறதுக்கான சரியான கொள்கைகள் என்னன்னு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். இந்த குறளை கொஞ்சம் பாருங்களேன். பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அதாவது எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தரை கூட மதிக்க வைக்கிற சக்தி பணத்துக்கு இருக்கு. அதை விட ஒரு பெரிய பொருள் இந்த உலகத்துல இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒன்ன நாம எப்படி சம்பாதிக்கணும்? அதுக்கு என்ன வழிமுறை இருக்கணும்? இதுதான் இங்க $1,000,000 கொஸ்டின். செல்வத்தை சம்பாதிக்க 2 வழிதான் இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. 1 அறவழி செல்வம், அதாவது மத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாம நேர்மையா சம்பாதிக்கிறது. இப்படி சம்பாதிச்சா அது அறத்தையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்னொரு வழி தீய வழி செல்வம், அதாவது இரக்கமே இல்லாம சம்பாதிக்கிறது. அந்த மாதிரி பணத்தை தொடவே கூடாது, முழுசா ஒதுக்கிடணும்னு சொல்றாரு. சோ நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றதை விட எப்படி சம்பாதிக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு இதுல தெளிவா தெரியுது. இப்போ வள்ளுவர் சொல்ற இந்த மெட்டஃபரை கேளுங்க, அசந்துடுவீங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை. அதாவது நம்ம கையில காசு வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யறது, ஒரு மலை மேல சேஃபா நின்னுக்கிட்டு 2 யானைங்க சண்டை போடுறத பாக்குற மாதிரி. ஆனா கடன் வாங்கி ஒரு விஷயத்துல இறங்குறது, நாமளே அந்த யானை சண்டைக்குள்ள குதிக்கிற மாதிரி. எவ்வளோ பெரிய ரிஸ்க் பாத்தீங்களா? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நிதி சுதந்திரத்தோட முக்கியத்துவத்தை அந்த காலத்திலேயே எவ்வளோ அழகா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜா சொல்லியிருக்காருன்னு. முடிவா, செல்வம்ங்கிறது சும்மா கம்ஃபர்ட்டுக்கோ லக்ஸரிக்கோ மட்டும் கிடையாது. அது ஒரு கூர்மையான ஆயுதம். நம்ம எதிரிகளோட கர்வத்தை அறுத்தெறியறதுக்கு இதை விட ஷார்ப்பான ஒரு வெப்பன் வேற இல்லைன்னு சொல்றாரு வள்ளுவர். நினைச்சு பாருங்க, நேர்மையான வழியில நீங்க சேர்த்த செல்வம் உங்களை பாதுகாக்கிற ஒரு ஷீல்டாவும் இருக்கும், உங்க எதிரிகளை ஜெயிக்கிற ஒரு வாழாவும் இருக்கும். ஓகே, இப்போ 2000 வருஷ பழமையான இந்த ஞானத்தை நம்மளோட இன்னைய கரியர், நம்ம ஃபினான்ஷியல் லைஃப், இதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம்? இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாம். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா, 1 ஒரு உண்மையான லீடர்ஷிப்புங்கிறது உங்க நேச்சுரல் ஸ்கில்ஸையும் நீங்க கத்துக்கிட்ட நாலேஜையும் பேலன்ஸ் பண்றதுதான். 2 ரொம்ப மதிப்புள்ள செல்வம் எதுன்னா அது நேர்மையா சம்பாதிச்சதுதான். அதுதான் உங்களுக்கு நல்லதையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 3 ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜையும் கொடுக்குது. மொத்தத்துல ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியும் நேர்மையான செல்வமும் இருந்தா போதும், வாழ்க்கையில வர எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்க ஈஸியா தாண்டி போயிடலாம். இதுதான் திருக்குறள் நமக்கு சொல்ற டைம்லெஸ் விஸ்டம். இப்போ உங்களுக்கான கேள்வி, 2000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற அந்த ஞானத்தை உங்க பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதிலை நீங்க தேட ஆரம்பிக்கிற அந்த நிமிஷம் தான் உங்க வளர்ச்சிக்கான முதல் படியா இருக்கும். நன்றி.
வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ஒரு புத்தகம் இல்ல, அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, ஆனா இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஞான புதையல். ஆமாங்க, அதுதான் நம்ம திருவள்ளுவரோட திருக்குறள். ஒரு நிமிஷம் யோசிங்களேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வெறும் சில வரிகள் இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை, உங்க சவால்களை, ஏன் உங்க உறவுகளை கூட சரி பண்ண முடியுமா? முடியும்னு சொல்லுது திருக்குறள். அது எப்படின்னா இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல நம்மள சுத்தி இருக்கிற இந்த சமூகத்துல மறைஞ்சிருக்கிற ஆபத்துக்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு திருக்குறள் ரொம்பவே தெளிவா ஒரு வழியை காட்டுது. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பெரிய சவால்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க, அதாவது நண்பன் மாதிரி நடிக்கிற எதிரியை கண்டுபிடிக்கிறது தான். ஆனா அது எப்படி பண்றது? இப்ப இந்த குறளை பாருங்களேன். தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுதகன் நீரும் அனைத்து. அடேங்கப்பா, என்ன ஒரு வரி! இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு எதிரி உங்களை கையெடுத்து கும்பிட்டா கூட அந்த கைக்குள்ள ஒரு கத்தி மறைஞ்சிருக்கலாம். உங்க முன்னாடி நின்னு கண்ணீர் விட்டா கூட அந்த கண்ணீருக்கு பின்னால ஏதோ ஒரு சதி இருக்கலாம்னு அர்த்தம். இங்க பாருங்க, தோற்றம் வேற உண்மை வேறங்கிறத எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். ஒரு பக்கம் கும்பிடுற கை, அழுகிற கண்ணு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லதா தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆயுதத்தையும் வஞ்சகத்தையும் நாம பார்க்கணும்னு வள்ளுவர் நம்மளை எச்சரிக்கிறார். பாயிண்ட் என்னன்னா, வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் எதையும் முடிவு பண்ணவே கூடாது. சரி, வெளியே இருக்கிற எதிரியை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதை விட முக்கியம் நமக்குள்ளேயே இருக்கிற பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நம்ம எதிரிங்க கரெக்டா அந்த பலவீனத்தை தான் தங்களோட ஆயுதமா பயன்படுத்துவாங்க. அப்போ திருக்குறள் படி யாரு எதிரிக்கு ஒரு சுலபமான இலக்கு? வாங்க பார்க்கலாம். முதல்ல, சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அன்பு இல்லாதவங்க. 2வது, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாதவங்க. 3வது, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறவங்க. 4வது, எதையும் தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்க. கடைசியா, மத்தவங்களுக்கு கொடுத்து உதவாதவங்க. இந்த குணமெல்லாம் இருந்தா நாமளே எதிரிக்கு கதவை திறந்து விடுற மாதிரி தான். ஓகே, ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்ம குடும்பத்தோட பெருமையும் நம்ம பாரம்பரியத்தையும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் தற்காப்பு கிடையாது, இது நம்மள நாமளே உருவாக்கிக்கிறது. ஒரு பெரிய பாரம்பரியத்தை உருவாக்க 2 விஷயம் தான் முக்கியம்னு வள்ளுவர் சொல்றார். 2 தூண்கள் மாதிரி. ஒன்னு விடாமுயற்சி, அதாவது என்ன ஆனாலும் முயற்சியை கைவிடாம இருக்கிறது. இன்னொன்னு சிறந்த அறிவு. இந்த 2யும் யாரு விடாம பின்பற்றுகிறார்களோ அவங்க குடும்பத்தோட மதிப்பு தானா உயரும். இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேளுங்க. குற்றமிலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. இதோட அர்த்தம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க. எந்த தப்பும் பண்ணாம தன்னோட குடும்ப கௌரவத்தை உயர்த்துற ஒருத்தரை இந்த உலகமே சொந்தம் கொண்டாடும்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன பெரிய அங்கீகாரம் வேணும்? திருக்குறள் வெறும் வெற்றிகளை பத்தியோ நல்ல விஷயங்களை பத்தியோ மட்டும் பேசல. வாழ்க்கையோட இன்னொரு இருண்ட பக்கத்தையும் அது ரொம்ப ஆழமா காட்டுது. அதுதான் வறுமையோட கொடுமை. கொஞ்சம் யோசிங்க. இந்த உலகத்திலேயே மனுஷன் அனுபவிக்கிற கஷ்டங்கள்ல ரொம்ப மோசமானது எதுவா இருக்கும்? நோயா, தோல்வியா, பிரிவா? வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? வள்ளுவரோட பதில் இந்த ஒரு குறள்ல இருக்கு. இன்மையின் இன்னாதத்யாதெனின் இன்மையின் இன்னாத்தது. அதாவது வறுமையை விட கொடுமையானது எதுன்னு கேட்டா பதில் என்ன தெரியுமா? அது வறுமை தான். ஆமாங்க, வறுமையை விட கொடுமையானது வறுமை மட்டுமே, வேற எதுவும் இல்ல. இந்த ஒரு வரியில வறுமையோட அந்த கொடூரமான சுழற்சிய, அதுல இருந்து தப்பிக்க முடியாத அந்த வலிய அப்படியே நமக்கு புரிய வச்சுட்டார். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ஏதோ பழங்காலத்து வரிகள்னு நினைச்சிடாதீங்க. இது ஒவ்வொன்றும் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள். சரி, இந்த ஞானத்தை நம்மளோட இன்றைய உலகத்துக்கு எப்படி பொருத்தி பார்ப்பது? ஒரு பக்கம் ஒளிஞ்சிருக்கிற நோக்கங்களை கண்டுபிடிக்கிறதுல இருந்து, இன்னொரு பக்கம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு அர்த்தமுள்ள பாரம்பரியத்தை உருவாக்குறது வரைக்கும் வாழ்க்கையோட எல்லா சிக்கல்களையும் சமாளிக்க ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி இந்த 2000 வருஷ ஞானம் நமக்கு கை கொடுக்குது. அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நாம இன்னைக்கு பார்த்த இந்த அறிவு நாளைக்கு நீங்க சந்திக்க போற சவால்களுக்கு எப்படி உதவ போகுது? உங்க உறவுகள்ல, உங்க வேலையில, இந்த சமூகத்துல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவுலையும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க தான் யோசிக்கணும். வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு 2000 வருஷம் டைம் டிராவல் பண்ணி போலாம். எதுக்குன்னா, அன்னைக்கு எழுதப்பட்ட ஒரு நூல் இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களோட குணத்தை பத்தி எவ்வளோ ஆச்சரியமா சொல்லுதுன்னு பார்க்கதான். வாங்க, இந்த ஆழமான விஷயத்தை நாம ஒன்னா சேர்ந்து அலசி பார்க்கலாம். முதலியே இந்த பவர்ஃபுல்லான மேற்கோள்ல இருந்து ஆரம்பிப்போம். இதுதான் நாம இன்னைக்கு விடுவிக்க போற ஒரு பெரிய புதிர். ஒரு பக்கம் கேட்ட உடனே ஓடி வந்து உதவுற நல்லவங்க, இன்னொரு பக்கம் கரும்பு போல நசுக்குனா மட்டும்தான் உதவுறவங்க. இதுக்குள்ள என்னதான் பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? சரி, முதல்ல இந்த திருக்குறள்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். திருவள்ளுவர் எழுதின இந்த நூல் காலத்தால அழிக்கவே முடியாத மனித உண்மைகளை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு பழங்கால கண்ணாடி மாதிரி. ஆமாங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனாலும் இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கும் சரி, நம்ம சமுதாயத்துக்கும் சரி ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கு. இந்த புக்கை பாத்தீங்கன்னா 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. அறம், பொருள், இன்பம். மொத்தம் 133 அதிகாரங்கள், 1300 குறள்கள்னு வாழ்க்கையோட எல்லா பக்கத்தையும் அந்த தொட்டு பேசும். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு கைடு.
திருக்குறள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒருத்தரோட குணத்தை ரொம்ப சிம்பிளான நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சோதனைகள் மூலமா வெளிப்படுத்திரும். அதுல ஒண்ணுதான் தேவை இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது. இதுல இருந்து மனுஷங்களை எப்படி அடையாளம் காணலாம்னு பாப்போமா? இந்த முதல் நல்ல குணத்தை பாருங்க. உண்மையிலே மனசார தாராளமா உதவி செய்யற ஒருத்தரை கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தர் சந்திக்கும் போது அவரோட வறுமையே போயிடும்னு வள்ளுவர் சொல்றாரு. இது வெறும் பண உதவியால மட்டும் இல்ல, அந்த உதவும் குணத்தை பார்க்கும்போதே அவரோட பாதி கஷ்டம் தீர்ந்துரும். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த பாருங்க. உதவி செய்யறப்போ வாங்குறவங்களோட சுயமரியாதைய காயப்படுத்தாம கொடுக்கறது எவ்வளவு முக்கியம்னு இந்த குறள் சொல்லுது. பொருளை கொடுக்கறத விட மரியாதையோட கொடுக்கறது தான் வாங்குறவங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். சரி, நாம இப்போ கண்ணாடியோட நல்ல பக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ அதோட இன்னொரு பக்கத்தை திருப்புவோம். திருக்குறள் கயமைன்னு சொல்ற ஒரு குணத்தை பத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். ரெடியா இருங்க. உங்க மனசுல உடனே ஒரு கேள்வி வரும். இந்த கயவர்னு சொல்றாங்களே, அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குமா? திருக்குறள் சொல்ற பதில கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. இதுதான் திருக்குறள் சொல்ற முதல் அதிர்ச்சியான உண்மை. கயவர்கள் பார்க்கறதுக்கு அப்படியே நம்மள மாதிரியே இருப்பாங்களாம். அவங்கள பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாதாம். மனுஷங்களுக்கும் கயவர்களுக்கும் இருக்கிற இந்த உருவ ஒற்றுமைய வேற எங்கேயுமே பார்த்த முடியாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து சொல்றது இன்னும் பெரிய ஆச்சரியம். கயவர்கள் தேவர்களை போன்றவங்கன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? தேவர்களைப் போலவே கயவர்களும் தங்களுக்கு என்ன தோணுதோ அதை எந்த கட்டுப்பாடும் இல்லாம செய்வாங்க. அவங்களோட சுயநலத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மட்டும்தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்போ இந்த 2 விதமான மனுஷங்களையும், அதாவது சான்றோரையும் கயவரையும் எப்படிதான் பிரிச்சு பார்க்கறது? இதுக்காக திருக்குறள் ஒரு சூப்பரான உருவக சோதனையை நமக்கு கொடுக்குது. முதல்ல சான்றோர். அவங்க யாருன்னா ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் தன்னோட கஷ்டத்தை சொன்ன உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உதவி செய்ய முன் வருவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கயவர்களோட குணம். அவங்க கிட்ட சும்மா போய் உதவி கேட்டா மட்டும் பத்தாது, அவங்கள வற்புறுத்தினா இல்லனா ஒரு விதமான பிரஷர் கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து உதவி வரும். இப்ப புரியுதா அந்த கரும்பு உதாரணம் எதுக்கு வந்துச்சுன்னு? சான்றோர் தேவையை கேட்ட உடனே உதவுறாங்க. ஆனா கயவர்கள் ஒரு கரும்பு மாதிரி. கரும்பை சும்மா வச்சா அதுல இருந்து சாறு வராது. அதை நல்லா நசுக்கி பிழிஞ்சாதான் சாறு வரும். அதே போல கயவர்களை நசுக்கினால்தான் உதவி கிடைக்கும். மனுஷனோட குணத்துல இருக்கிற அந்த அடிப்படை வேறுபாட்டை இதை விட அழகா சொல்லவே முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த ஞானம் இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா? இது நம்மள பத்தியும் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் யோசிக்க வைக்குது. இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை நாம முடிச்சுக்கலாம். 2000 வருஷம் கழிச்சு நம்மள சுத்தி நாம அதிகமா பாக்குறது கேட்ட உடனே உதவுற சான்றோர்களையா, இல்லனா கரும்பு மாதிரி நசுக்குனா மட்டும் உதவுற கயவர்களையா? இந்த பண்டைய கண்ணாடி நம்ம சமகால உலகத்தை பத்தி என்ன காட்டுதுன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க.